to show the screens individually. Yeah. Is the yellow screen visible now? Yes. Yes. All right. The red screen? Yes. Yes. So these will be the timer cards, and I will be timing all the speeches and evaluations, and I'll submit my report at the end when called upon by the general evaluator. Back to you, G. Thank you, Toastmaster Parlivalan. And he forgot to mention that plus 30 seconds will be given for the every speaker to wrap up their speech once the red limit is over. Okay, now let us move on to the next role, our counter role, and it is going to be played by our new Toastmaster who has recently joined Tamil Chennai Solvendargal Mandram, Toastmaster Dr. Maithili. Maithili has nearly presented 40 papers in national international conference, and she has visited Colombo, China, Dubai, Singapore, Indonesia to present these papers. And she has guided around 40 candidates for MPhil and 5 candidates for PhD. At a present for co-guide for 2 candidates PhD thesis evaluator. So please put your hands in welcoming Toastmaster Dr. Maithili to explain the role of our counter. Ma'am, the dais is yours. நன்றி. நான் மைத்திலி. இந்த சபையில் கூடியிருக்கும் சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் இன்று அசைக்கொல்லியாக செயல்படுகிறேன். அதன் நோக்கம் சொற்பொழிவின் வலிமை தடைப்படுத்துவதால் பேச்சில் வரும் இடைவெளி வார்த்தைகளான வந்து, ஓகே, யூனோ, சோ, லைக், பட் பலமுறை ஒரே வார்த்தைகள் ஐ ஆர் நான். திஸ் மீன்ஸ் இவை பேச்சின் வலிமையை தடைப்படுத்தக்கூடும் என்பதால் சபையின் முடிவில் இதன் எண்ணிக்கைகளை முடிவை பகிர்ந்து கொள்வது எனது செயல்பாடாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. முடிந்தவரை திறம்பட செய்ய முயற்சிக்கிறேன். நன்றி. Now let us move on to the next role, grammarian. It is going to be played by our club president, Toastmaster Padmanabhan. When I asked this intro, you told he is the president of our club. So what else intro needed for him? So please put your hands in welcoming Toastmaster Padmanabhan to explain the role of grammarian. நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்று நான் ஏற்றிருக்கும் பணி இலக்கண வாணர் அல்லது இலக்கண வாளர். என்னுடைய இன்றைய பணியில் முதலாவது வேலை இன்றைக்கான சொல்லை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது. இன்றைக்கான சொல் டெலிபரேட். அதற்கு இணையான பதம் தமிழில் உள்நோக்கம். ஒரு எடுத்துக்காட்டு வாக்கியமும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். Was it accident or was it deliberate? Was it accident or was it deliberate? Deliberate என்பது adjective. It is an adjective form and you can also use it in an adverb form which is deliberately. It's up to you. மேலும் என்னுடைய பணி என்னவென்றால் இன்றைய கருவான பவர் ஆஃப் இன்டென்ஷன்ஸ் மற்றும் இந்த வார்த்தை டெலிபரேட் அல்லது உள்நோக்கத்தை பேச்சாளர்கள் பயன்படுத்தும் பொழுது அதை எந்தெந்த பேச்சாளர்கள் பயன்படுத்தினார்கள் என்று குறிப்பெடுத்து அந்த அறிக்கையை வழங்குவது. மேலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துமாறு உங்களை நான் ஊக்கமும் படுத்துகிறேன். ஒவ்வொரு தடவை இந்த வார்த்தைகளை உங்கள் பேச்சில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கரகோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் அதை தொடர்ந்து பயன்படுத்துங்கள், கரகோஷங்களை வாங்குங்கள். அதுபோக உங்களுடைய பேச்சுக்களில் இருக்கும் நல்ல பயன்பாடுகளையும் நான் குறிப்பெடுத்து வைத்து உங்களுக்கு வழங்குவேன். அதுபோல மொழியில் உள்ள மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய பகுதிகள் என்று சிலது இருக்கும், அவற்றையும் குறிப்பெடுத்து இந்த வார்த்தைக்கு பதில் இதை இப்படி பயன்படுத்தி இருக்கலாம் என்று பரிந்துரைகளையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். இதுவே என்னுடைய பணி. As a grammarian, my role is to count the number of times the theme and word of the day used by the speakers, and also good usages and not so good usages by the speakers, and present the report when called upon by the general evaluator. Over to general evaluator. Thank you. Thank you, Toastmaster Padmanabhan. இப்போது என்னோட ஒரு கண்களை உங்களிடம் அறிமுகம் செய்து விட்டேன். என்னோட அடுத்த கண்ணை நான் ஒரு சிறிது நேரம் கழித்து வந்து உங்களிடம் அறிமுகம் செய்விப்பேன். ஸோ இப்பொழுது என்னுடைய பணியை நான்
சொல்வேந்தர் ஸ்ரீலதாவுடன் சேர்ந்து செயல்பட எனக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவைப்படுகிறது. மீண்டும் இந்த ஸ்டேஜை ஸ்ரீலதாவிடம் ஒப்பளிக்கிறேன். ஓவர் டு யூ ஸ்ரீலதா. Toastmaster Srilata? Am I audible? Yeah, you're audible. Yeah, sorry, there's a unstable internet connection. Yeah, seeing your intention. Yeah, thank you. You are audible and visible. Thank you, sir. Seeing the intention of our general evaluator Vidurar being a police officer, I felt like the tag team is the DGP badge and the evaluators is going to be the CBI officers. It's just my thoughts in the meantime of what our general evaluator has introduced. So soon we'll come to know all the positives, what we have made and all that. I won't say like punishments, but anyway, all the improvements what we can do. Further, starting our first session, that is the prepared speech session. Today we have 3 prepared speakers who's going to give their powerful speeches on various pathway projects. First, I would like to call upon an energetic Toastmaster who is a medicine graduate and works on oncology clinical research with Boston-based Karyopharm Therapeutics. He enjoys outdoor activities like hiking, mountain biking, river rafting, and skydiving. I warmly welcome Toastmaster Anbu, who is the speaker for today's meeting, and his title is Montgomery. Before welcoming the speaker, I would request the speaker evaluator, DTM Selvan, to read his project objectives. Thank you, Toastmaster, Madam Toastmaster. Toastmaster Anbu is doing presentation mastery path. In this path, he is doing project 2 using presentation software in this speech. The purpose of this project is for the member to introduce or review basic presentation software strategies for creating and using slides to support and enhance a speech. The purpose of this speech is also for the member to demonstrate his understanding of how to use presentation software, including the creation of slides or incorporating the technology in a speech. Timer, please note, time is 5 to 7 minutes. All the best, Ms. Toastmaster Anbu. Thank you, DTM Selvan. The stage is yours, Toastmaster Anbu. Thank you, everyone. I will show my presentation at the end of the meeting, but before that, I'd like to give my speech. Okay, let me start this. All right. Good morning, everyone. Today, I want to start with a question of how people like me, who were commonly called colored people, had a chance to come to the United States and have a prosperous life in a white predominant society. As you all know, nothing happened overnight. Nothing happens. Everything started at one point from one person. Okay, before I talk about this person, I want to give you guys little intro of where it all started. The American Civil Rights Movement. I'm going to try walk you all through the civil rights movement. Certainly one of my favorite subjects, which inspired me so much and has a great influence in my life. And it may be interesting to few of you, or may not, but I don't want to kill all of your time. And let it go wasted. All right, let's roll on, go back to 1800s. The dark history of slavery in the United States came to an end when the Civil War was ended in 1865. But fight for the civil rights had just begun. The US Civil War began when the southern states of the United States separated from the Union and formed the Confederate States of America. The uncompromising differences between the North and the South in regards to the issue of slavery had prompted secession. But the 16th President of the United States, Abraham Lincoln, refused to recognize the secession. Thus, the Civil War began when Confederate soldiers attacked Fort Sumter in South Carolina. President Lincoln signed the Emancipation Proclamation, which freed all slaves in September of 1862. After nearly 3 years of bloody conflict,
The war ended less than a month following the assassination of President Lincoln. At this considerable cost, North prevailed and slavery became illegal. Following the Civil War, African Americans were freed from slavery. Still, the legacy of slavery still plagues African Americans. After this horrific incidents, after the post-war Reconstruction, the institutional subjection of African Americans were intensified. Segregation was common, and the concept of separate but equal guided much of the legislative process in the South. Violence against African Americans was also commonplace, often instigated by militia groups such as Ku Klux Klan, commonly known as KKK, which had formed as a resistance reemerged. Let's move forward a little in the years. Now we are in 1900s, where American women still does not have voting rights. United States had just participated in World War II to defeat Hitler. But tensions begin inside the United States over its own civil rights record. The United States had declared Hitler's evil policies and acts as extremism and discriminatory. And yet, America had its own record of civil rights. There was a race of question between the discrepancy between the ideals of the United States and the reality of the United States. The minority in the United States has been treated very poorly. Many has risen to begin to speak up, and the tension mounted between the US, the struggle between the ideal and the real started. There was a growing tension, and it all began. But one woman decided she had had enough. With a simple, non-violent, even polite act of decision, our superhero in this moment, after President Lincoln, was this dynamic woman, Rosa Parks. Parks was 42 years old, married, regularly attended church, and worked as a seamstress in department store, Montgomery, Alabama, a southern state of the United States. She was also active in her local chapter of NAACP. Being a seamstress, those days she has to work hard for a mere dollar, as she was a person of color. One fine Thursday of 1st December of 1955, Fox had a very long day and tireless work. She got in the bus to go home. She was just sitting in the first row seats in the buses of colored section. Yes, the bus had colored section. As per the Jim Crow bus law in Montgomery, that was established, I don't know which year it was, but it established segregation between white and black. The section, the whites at the front of the bus, and a section for black in the bus. The law required when the white section filled, black passengers in the color section give up their seats and move further back. Here, Fox sat in the first row in the black section along with 3 other black passengers. As she was tired of all day work, she slept. The bus filled up quick. All the seats in the white section were occupied. And when white passengers were forced to stand, the bus driver asked Fox, along with 3 other passengers in the first row of the black section, to give up their seat so that the white passenger could sit. 3 other passengers gave up their seat reluctantly. Fox, who was tired as hell, she had had enough of being treated like a second-class citizen. She refused to give up. Driver informed her he would call the police and have her arrested. She told him that he should do that. She was arrested and fined for some dollars. That moment has actually sparked the Montgomery bus boycott, where 40,000 African Americans boycotted riding the bus in Montgomery on the day of her trial, which costed millions for the Montgomery Transport Corporation. A non-violent, peaceful boycott became a huge success. In a simple act of defiance, a quiet, mature woman ignited a fire in the soul of a nation. That fire still burns, even now as a Black Lives Matter. Park's refusal to give up her seat raised awareness and inspired others to act. She wrote, "I would like to be remembered as a person who wanted to be free, so that people would also be free." As a hero of this civil rights movement, her action set us an
example that still has relevance today as a divided nation that continues to struggle with questions of inequality and increasingly complicated world with systematic racism. To conclude, I want to bring this to our Indian society, in which somehow it's eroded in our deep vein in the name of casteism. In my opinion, racism is nothing bigger than casteism. In racism, at least we can see what the hate is being generated for. In casteism, people can't see nothing and develop hatred towards another human being for the way people conduct their day-to-day life. Anyways, Rosa Parks was a spark for American civil rights movement. Thus, I would like to title my speech as Rosa Parks, the woman who ignited the movement. I just wanted to take a moment and want to show her face to you, all of you. Sorry. I think I should be able to share my screen. Can you guys see my screen? Yes. Okay. So, okay. This is her. This is this dynamic woman. Thank you. Back to you, Team Modi. Thank you, Toastmaster Anbu. That was a wonderful speech. I hope so. Thank you. Very interesting, informative. Thank you so much. Now I'll go on with our next speaker, who is an educator currently in Mysore. And I will tell you before introducing her, there is a Kannada proverb, Aadu muttadu soppilla, meaning there is no leaf that a goat hasn't eaten. So in 2016, someone in Mysore said that the number of mentees she had was like that. Like she had mentored every Toastmaster in Mysore, either in a role or a speech. I welcome Toastmaster Ilavenil, who is going to deliver her pathway project today. The title of the speech is Nambikaye Ellam. Before calling our speaker, I would request DTM Suganti, the speaker evaluator, to read the project objectives. Thank you, Toastmaster of the Day, Toastmaster Srilata. Good evening, fellow Toastmasters and guests. DTM Ilavenil will be delivering the project Introduction to Toastmasters Mentoring. The purpose of this project is for her to clearly define how Toastmasters envisions mentoring. The purpose of today's speech is for her to share some aspect of her previous experience as a protege. All the very best, DTM Ilavenil. Over to Srilata. Thank you, DTM Suganti. The stage is yours, DTM Ilavenil. மிக்க நன்றி நெறியாளர் அவர்களே. கேக்குதா நான் பேசுறது? மாலை வணக்கம் சொல்வேந்தர்களே. இன்று என்னுடைய பேச்சு சொல்வேந்தர் மன்றத்துல ஆசான் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்னு நான் எப்படி கத்துக்கிட்டேன்றது பத்தி. இப்ப என்னுடைய ஆசான்கள்னு நான் சொல்ல ஆரம்பிச்சா முதல்ல எங்க அக்காக்களை பத்தி சொல்லணும். அதற்கு பிறகு எனக்கு ஆசிரியராக இருந்த பலர், அதுவும் முக்கியமா பள்ளியில் இயற்பியல் ஆசிரியர், அதற்கப்புறம் எத்திராஜ் கல்லூரியில என்னை மேடையிலையும் தள்ளி விட்டாங்க கிட்டத்தட்ட சிலர், அவங்கள பத்தி எல்லாம் பேசணும் நானு. ஆனா இந்த சொல்வேந்தர் மன்றத்துல இருக்கிற ஆசான்களுக்கு உரியது ஒன்று. அத நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா 2 நிகழ்ச்சிகள் மூலமாக. முதல்ல இந்த ஒரு வருடமாக, இந்த கடைசி ஓராண்டாக பலர் என்னிடம் எழுப்பும் கேள்வி, உங்களுக்கு இந்த தனிமையை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா மைசூர்ல நான் மட்டும்தான் என் வீட்டுல இருக்கேன் போது தனிமையை எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த தனிமையை சமாளிக்கிறதுக்கு, எனக்கு தனிமைனா என்னன்னே தெரியாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு துணை இருக்குங்க எங்க வீட்டுல. அதுதான் என்னுடைய தொலைநோக்கி. தெரியுதா? இங்க என்னுடைய தொலைநோக்கி. இது பார்க்க கொஞ்சம் பழசா தெரியும். ஏன்னா இது 15 ஆண்டுகள் வேறு ஒருவர் பயன்படுத்தி விட்டு எனக்கு கொடுத்தது. அவர் எங்க மேலாளரோட அலுவலக மேலாளரோட இயற்பியல் ஆசிரியர். அவர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஒரு தொலைநோக்கி வாங்கணும்னா இதை வாங்கலாமான்னு நான் கேட்டேன் நான் இணையத்துல பார்த்துட்டு. அவர் இல்ல, இதெல்லாம் வாங்கினா இந்த 18,000 20,000 எல்லாம் பத்தாது,
நிறைய செலவு பண்ணும் ஒரு தொலைநோக்கி வேணும்னு முதல்ல சொன்னாரு. அடுத்து ஒண்ணு அனுப்பிச்சு வச்சாரு, இதையே வாங்குன்ட்டு. அது எனக்கு முடியாதது போல இருந்தது. அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி நான் வாங்க தயாரா இல்லாத. அவரு சரி, நீ வாங்கலைன்னா பரவாயில்ல, நான் வாங்குறேன், ஆனா எங்க வீட்டுக்கு வந்து நீ எப்ப வேணா பயன்படுத்தி கொள்ளலாம் சொல்லிட்டு ஒரு நிபந்தனை என்னன்னா, என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற 4 தொலைநோக்கியில ஒண்ணுத்த நீ உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அப்பதான் நான் புதுசா ஒரு தொலைநோக்கியை நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன் சொன்னாரு. நான் போனேன், சொன்ன மாதிரியே வரிசையா 4 வச்சிருந்தாரு. அந்த 4 இல்லாம ஒரு அலமாரியில இருந்தது என்னோட இப்ப இருக்க தொலைநோக்கி. அத கையில தொட்ட உடனே எனக்கு இதுதான் வேணும்ன்ற மாதிரி இருந்தது. அவர் சொல்லியும் கொடுத்தாரு, அது எப்படி தூக்குறது, எப்படி கீழே வைக்கிறதுன்றதுல ஆரம்பிச்சு அதை எப்படி பயன்படுத்தணும்னு முழுசா சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். நான் கொண்டு வந்து அதே மாதிரி அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே பொருத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள பார்த்தா ஒண்ணுமே தெரியல. இந்த சுவர்கள் 2ம் பச்சை நிறத்துல இருக்கும் என் வீட்டுல, அந்த பச்சை நிறம் கூட தெரியல அது வழியா பார்த்தா. சரி, திருப்பி அவரையே அழைத்து திருப்பி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலான்ட்டு, மைசூர் தானே, பக்கத்துல தானே இருக்கு. அவர் வந்து இல்ல, இப்ப அது ஒண்ணுது, நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ அதை வச்சு என்ன பண்றியோ அது உன்னோட கவலை, அது நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். ஒரு 2 தினங்கள் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை திருப்பி நினைவுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு அதை வந்து சரி பண்ணிட்டேன் நான். அதற்கு பிறகு தொடர்ந்து அதை நான் பயன்படுத்திட்டு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா, அந்த ஒரு வார்த்தை என்னால முடியலன்னு நான் சொல்லும் போது அவர் வந்து சரி திருப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்துற நம்பிக்கை வந்திருக்காது, அந்த தொலைநோக்கியை பயன்படுத்த நம்பிக்கை வந்திருக்காது. இது ஒன்று. இன்னொன்னு, கடைசியாக இந்த இதுவும் வந்து ஓராண்டுல நடந்ததுதான். எனக்கு மிகவும் பயம் தரும் ஒன்று வாழ்க்கையில் சமையல். ஏன்னா சென்னையில இருந்த வரைக்கும் நான் சமைக்கல, மைசூர் வந்துதான் நானே சமைக்க ஆரம்பிச்சது. எனக்கு இவ்வளவு ஆண்டுகளாக, இப்ப 10 வருடம் ஆக போகுது நான் வந்து. இவ்வளவு நாளா ஒரு 2-3 உணவுகள் சமைக்க தெரியும் எனக்கு, அதுக்கு மேல தெரியாது. என்னன்னா, இத பார்த்து இதை எதையாவது போட்டு எதுவாவது ஆயிடுச்சுன்னா மொத்தத்தையும் தூக்கி கொட்டிடுவோமோ அந்த பயம் இருந்துட்டே இருக்கும் எனக்கு. கூட சமைக்கிறது எப்படின்னு யாரையாவது கேட்டா அது என்ன திகில் படம் மாதிரி சொல்றாங்க எல்லாரும். நான் பார்த்துட்டேன் அதை. முதல்ல இதை பண்ணணும், இதை பண்ணிடக்கூடாது, இதை பண்ணணும், இதை பண்ணிடக்கூடாது, அப்படியேதான் போகும். இதுல இந்த ஊரடங்கு தொடங்கினதுக்கு அப்புறம் என்னன்னா, எனக்கு வேண்டிய சரிவிகித உணவு அதுவே கொஞ்சம் கடினம் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி வாரத்துல ஒரு தடவையாவது உணவகங்களுக்கு செல்வோம் நண்பர்களுடன். எங்க அலுவலகத்திலயும் ஒரு உணவகம் இருந்ததால கொஞ்சம் சரிவிகித உணவு கிடைத்து வந்தது. இப்ப நானே தான் சமைக்க வேண்டும், நானே தான் உண்ண வேண்டும் போது எப்படி நான் கத்துக்கிறது அதை? அப்போ பஸ்ஃபீட் என்ற இணையதளத்துல ஒரு காணொலியை பார்த்தேன் நானு. 5 நிமிடம் 5 இல்ல 6 நிமிடம் எல்லா இந்திய உணவுகளையும் சமைப்பது எப்படி. என்னன்னா, முதல்ல 2 மேஜை கரண்டி எண்ணெயை வாணலியில் விட வேண்டும் ஃபர்ஸ்ட். அடுத்து நீங்க வட இந்தியராக இருந்தா ஜீரகம், தென்னிந்தியராக இருந்தா கடுகு, அதை போட்டுட்டு கொஞ்சம் வெடிக்க விடணும். அதுக்கப்புறம் நீங்க வட இந்தியராக இருந்தா இஞ்சி பூண்டு விழுது, அதை போடணும். தென்னிந்தியராக இருந்தால் இல்ல வட இந்தியராக இருந்தாலும் பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம், அடுத்து பொடி பொடியாக நறுக்கிய தக்காளி, இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதற்கு பிறகு என்ன மசாலா பொருட்கள் வேணுமோ உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி போடணும். இத போட்டுட்டு அது கூட எதை வேணாலும் போடலாம். போட்டு அதை நல்லா ஒரு 3-4 நிமிடம் கிளறி விட்டால் அதான் இந்திய சமையல். இது என்ன இவ்வளோ எளிதா இருக்கே, அப்படிதான் முதல்ல தோணுச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தா அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. இதுல இப்ப நான் சொன்னத கூட பருப்பை வேக வச்சு போட்டுட்டு காய போட்டா அது சாம்பார் ஆயிடும். அசைவ உணவு எதுவாதுன்னா அதை கொஞ்சம் மசாலால ஊற வச்சுட்டு இந்த உயர் அழுத்த சமையல் கருவியில கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்ப நான் சொன்னதுல எடுத்து போட்டா அசைவ உணவு தயாராயிடும். எதுவா இருந்தாலும் சரியாதான் வரும். நாம இந்த திகில் கதை மாதிரி சொல்றவங்க யார் சொல்றதா இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இதேதான் சொல்லுவாங்க, இதே வரிசையில தான் சொல்லுவாங்க. இது தெரிந்ததற்கு பிறகு எனக்கு சமையல்லையும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு, என்னாலேயே முடியும்னு. இப்படிதான் சமைச்சிட்டு இருக்கேன் நான். இது 2த்துக்கும் சொல்வேந்தர் மன்றத்துக்கும் என்னன்னு பார்த்தா, புதுதாக வர சொல்வேந்தர்கள் நிறைய காணொலிகள் இருக்கு அவங்க பாக்குறதுக்கு.
இந்த போட்டிகள்ல எல்லாம் பார்ப்பாங்க, ரொம்ப ரொம்ப நன்றாக பேசுபவர்களை பார்க்க முடியுமா அவங்களால? இவங்கள மாதிரி எல்லாம் என்னால பேச முடியாதுன்னு முதல்ல தோணிரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி தலைவராகவும் என்னால இருக்க முடியாது, அது முதல்ல வந்துரும். அப்ப ஆசானோட கடமை என்னன்னா, இது ஒண்ணு அவ்வளோ பெருசு இல்ல, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக புரிய வைப்பது முதல் கடமை. அதற்கு அடுத்தது அவங்க பின்னாடியே போயிட்டு இல்லாம இருக்கணும். பின்னாடியே போய் இதை மாத்து அதை மாத்து அதை மாத்து இதை மாத்துன்னு சொல்லாம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீயே செய், உன்னுடைய பாணி என்னவோ அதன்படி செய்ன்னு சொல்லவும் தெரியணும். இதுதான் சொல்வேந்தர் மன்றத்துல ஆசானோட கடமை. நெறியாளர் அவர்களே. Thank you, DTM Ilavenil. First, I thought about my Ithiraj College, which you have told. I started off thinking the same thoughts which my professors did at that time. And you have ended up with such a good quote that it has put a step on me. Thank you so much. Now we'll move ahead with our third speaker, who is an ever smiling person. And in Toastmastering, he's Toastmastering for the past 15 years and past president of Madras Toastmaster Club, chartered president of Tamil Uttu Chennai Solvendarkar Mandram, and he is very fond of nature, sports, travel, intellectual associations, and many more. I welcome Toastmaster Patabi L. Raman. The speech title is The Material Values versus Human Material Values versus Human Values. Sorry, before calling our speaker, I would like to call our speaker evaluator, DTM Venkat Krishnan, to read the project objectives. Thank you, Toastmaster of the Day. As Toastmaster of the Day is mentioned, Toastmaster Patabi is going to attempt his speech from Pathways Team Collaboration, which is L3 elective. And the speech objectives are using presentation software. As per the manual, the purpose of this speech is for the member to introduce or review basic presentation software strategies for creating and using slides to support or enhance the speech. The purpose of this speech is for the member to demonstrate his or her understanding of how to use presentation software, including the creation of slides and incorporating the technology into a speech. As you all, I'm also intrigued by the speech title, and I am, without further ado, I'm handing the stage back to the Toastmaster of the Day. Thank you, DTM Venkat Krishnan. The stage is yours, Toastmaster Patabi. Inquiry. Since Yes. I am going to use slides, whether the timers, the color card overlap or intervene. Yes, sir. Will you be using the slides throughout your speech? Then let me depend on you. I don't need the display of color cards. Yes, sir. All right, so that it shall not disturb my flow of my presentation. Yes, sir. At 5 minutes, 6 minutes, 7 minutes, I'll just mention the time, sir. 5 minutes. Yeah, 5, 6, 7. Okay. Yes, sir. Maybe a clap or bell will do. Timer. Yeah. Yes. Probably a bell indication I can. A clap or bell will do. Well, I can understand. So let me share my screen. So let me magnify. Attention, stand at ease. Attention, stand at ease. I was immediately then guarded by Lawrence Wesley, the Wesley High School Basic School pupil leader, guarded me towards the flag post. I hoisted the Indian national flag with the salute and applause of students and teachers. Wesley had the practice of honoring the third ranking student with a red color card, second ranker with amber, and the first ranking student
with a green colored car. It's called honor car. The first ranking student of class 5 was privileged to hoist the national flag on the first Monday after the quarterly, half-yearly, and annual examination results. So that was the culture Wesley High School Basics had. Those days, the answer sheets after the examination were to be signed by the parents. My father was going through the half-yearly answer sheets, and in social studies, he found 6 marks mistakenly added to me. If I reported to the class teacher, I would fall down to second rank, losing the first rank. And more significantly, I would lose the privilege of hoisting the national flag on the first Monday, following first Monday. But my father was firm and clear. Son, go and report to the class teacher. First, it is honesty. Rewards and awards will chase you. I deliberately reported to the class teacher. Yes, I lost the first rank as well as the privilege of hoisting national flag. But what then happened really surprised and puzzled me. The management decided to honor me a white colored card, which is called honesty card. Ladies and gentlemen, that incident that day taught me the potency of honesty in me. What is the difference between honesty and dishonesty? Dishonesty fetches short-term gain and long-term pain, whereas honesty fetches short-term pain and long-term gain. Only thing, we need to be a little patient or even impatiently patient during the test of honesty. If we can put up with ourselves, definitely we will overcome, and that honesty will pay the rewards to us. In that formative age, my father taught me an important human value, what is called honesty. Abusive verbal language, king, 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 king. That was the honking noise, disturbing noise from a car on ECR at 7 a.m. on the doomsday. The person in the previous car came out yelling and shouting, what the hell, what nonsense is it? Unless the cars before me could move, only then I could move. You fool, don't you know this? You call me fool, idiot, you stupid rogue. They started the verbal exchange of abuses that culminated to a physical combat and eventually to an unplanned killing. Ladies and gentlemen, one was in the jail and one was killed. Remember, this incident happened not between illiterates, between well-educated software engineers. This had already begun in Pune and Bangalore. Now it is slowly catching up Chennai too. It is called road rage. Road rage happens when the human values are severely and seriously eroded. They are well-educated software engineers, but their mind is hardware and there is an absence of hardware, but they come from software industry. Remember, this does not pertain only to the educated software engineers. It belongs to all the educated people in the society and community. Now, my question, ladies and gentlemen, are we gradually losing our human values and social values as we are controlled by the technology-driven community or technology-driven busy lifestyle? On 14th, 2020, the world celebrated Valentine, and March 20, the world celebrated quarantine. One invisible net taught us the difference between what is life and what is money.
While the rich fell a prey to that invisible nut, the poor braved the virus. We were all locked inside to realize the fact or realize the significance of human values. We sat together, eat together, play together, work together, and realize together what are the significance of human values. 6 minutes. And nature has its own way to tell us silently and succinctly the difference between the job, life, and money. It tells us not only be human beings, but also being human. 40 years ago, we were a family of 10, father, mother, grandparents, and 6 children. And my grandmother used to feed us, along with the food, what is called the human values. Toastmasters now prescribes that human values to us in the form of rights, respect, integrity, service, and excellence. So as Toastmasters, we can rise and we can contribute to the society. No doubt, gold and platinum are valuable. Land and buildings are valuable. Material possessions are valuable. But human values are far more valuable than the 7 minutes. The values. Great. My power of intention is as follows. When used, they glow and glorify us. When misused, they blow and blast us. Ladies and gentlemen, let us not die before we are dead, and let us live the life while we are alive. Back to the Toastmaster of the day. Thank you, Toastmaster Pat. Thank you so much. That was a wonderful speech. I hope the values which you have shown, as it is followed the same way in India, we are still striving against so hard with so much good intentions that we are getting against this pandemic. That was a wonderful speech. Moving on for our next session, that is the table topics. With all the superb speeches what we heard till now, I'll just give you one more small intention related quote. Even this is stated in the Vedic text, none other than the Upanishads itself. You are what your deepest desire is. I think all our speakers are somewhere or other have touched this particular point. You are what your deepest desire is. As your desire is, so is your intention. As your intention is, so is your will. And as your will is, so is your deed. And as your deed is, so is your destiny. With this small note, I would like to welcome our table topics master, who is an ever smiling person, being a Toastmaster for past 4 years, working in Integra Software right now. She is much interested in history and literature, always smiling, always encouraging, motivating, and inspiring. I welcome Toastmaster Kundavi Balashanmugam, the table topics master for today's meeting. Thank you so much, Toastmaster of the Day, for that wonderful introduction. அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் என் அன்பான பொன் மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று நான் அரங்க தலைப்பு நெறியாளராக பணியேற்று இருக்கின்றேன். இந்த அரங்க தலைப்பு என்பது உங்கள் அனைவருக்கும் அப்பொழுதே தரப்படுகின்ற ஒரு தலைப்பு. அதை ஒட்டி நீங்கள் ஒரு சில வினாடிகளில் உங்கள் கருத்தை தொகுத்து வழங்க வேண்டும். நீங்கள் வழங்க வேண்டிய நேரம் 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம், ஒரு 30 வினாடிகள் உங்களுக்கு அதிகமாக அளிக்கப்படும். நீங்கள் இந்த சிறந்த பேச்சாளராக தேர்வு பெற வேண்டும் என்றால் 1 நிமிடத்துக்கு குறைவுபடாமலும் 2 நிமிடம் 30 நொடிகளுக்கு அதிகப்படாமலும் பேசுவது சிறப்பு. உங்களுக்கு இதற்கான சமீட்சைகளும் காட்டப்படும். பச்சை, மஞ்சள் அண்ட் சிவப்பு என்கிற இந்த 3 பதாகைகள் உங்களுக்கு காண்பிக்கப்படும். என்னுடைய இன்றைய தலைப்புகளுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. There is nothing deliberate about my choices today. So it will be a genuine table topics. Let us get into this. Before I get in, I think we are having 1 or 2 guests who are not aware of Tamil. For their benefit, I am repeating it in English.
Table topics is something in which you will be getting the topic on the spot and you have to think out your speech and you have to give the speech instantly. You have to speak for 1 to 2 minutes and you will be given 30 seconds of grace period. And with this introduction, I hope you are all interested to take the topics. I will share my screen. So first of all, I would like to call the distinguished Toastmaster Sugandhi Periyasamy. Yes, ma'am. So can you all see my screen? Yes. Yeah. So Sugandhi, your topic is this. Each day we reborn again. Each day we reborn again. DTM Sugandhi Periyasamy. Thank you, Madam Table Topic Master, for such a very profound topic. Good evening, Toastmasters and guests. Each day we are born again. Now, in this pandemic time, when we hear a lot of disturbing news from our friends, our colleagues, and our family members, I just took a step back and I thought how grateful we should all be for being able to breathe and live every day. So although this topic is slightly philosophical, in literal meaning, I think we are really being born every other day. Because when we go to bed, now world has become so volatile, everything has become so uncertain. We don't know whether we will wake up to see the next day. So literally every night when I go to sleep, I thank God and I firmly believe that I should be able to be alive and wake up as a new person. Now, coming to the philosophical meaning of the particular topic, maybe again drawing inferences from Purana, life has also taught me to take a step back and figure out what are the priorities in my life, what are the values that I hold on to very tightly, and how I should look at prioritizing certain aspects of my life. And indeed, I feel that in the last 1.5 years, a lot of aspects of my life has changed, and I have started evolving as a new person every day. The person that I was 6 months ago does not exist, and today when I look back, probably thanks to this COVID, thanks to all the lot of thoughtfulness that I'm hearing from people around me, I have started taking out some of the negative things from my life, and each day I look at as if a new person is being born. So whether it is the literal meaning of this topic, where we should be grateful for being born every day, reborn every day, or touching upon the philosophical topic where we imbibe a lot of positivity and emerge as a new person, whatever it is, let's be grateful for whatever we are. Thank you very much, Table Topic Master. மிகவும் அழகாக அந்த தலைப்பை கையாண்டீர்கள் சுகந்தி பெரியசாமி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர் வி என் சுப்பிரமணியம் அவர்களை அரங்க தலைப்பில் பேச அழைக்கின்றேன். VNS சார். அடுத்ததாக சொல்வேந்தர் விதுரர் அவர்களை அரங்க தலைப்புக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் விதுரர். விதுரர். Yes, ma'am. Yeah. Hope I am audible. Yes. உங்களுக்கான தலைப்பு. Why fit in when you are born to stand out? Why fit in when you are born to stand out? Toastmaster Vidurar. Thank you, Table Topic Master. I think many of you would haven't seen me in person. I'm just thin and lean. Many of us think that I am not fit in with many elder people here. That is how I regroup in person into Tamil Chennai Solvendragal Mandram. I know many of you were double the size, in the weight and in the age when I joined the Tamil Chennai Solvendragal Mandram. Somehow I made that t-shirt
to fit in my, and now standing in person, you all as a Vice President membership of Tamil Chennai Solvendragal Mandram with 90% of retention and the past president of Tamil Chennai Solvendragal Mandram. Now look, you all see anything can fit in to anything. So you people don't think you are lean, you are strong, you are height, you are tall, you are short. Nothing. Everything is in your mind. If you dream you can achieve it, you will. If you think you can't achieve it, you won't even achieve it. So everybody can fit in everything until or unless they think so. Table topic master. Now you are fit in inside 2 into 2 box. I am looking to see you in 6 into 6 feet in real person. Over to you, table topic master. Thank you, Toastmaster Vidura. Such a fitting speech, but we are not able to see whether we are fitting into this part. Thank you so much. அடுத்ததாக மைதிலி மேடம் அவர்களை அழைக்கிறேன். மைதிலி கிருஷ்ணன். எஸ் மேடம். உங்களுக்கான தலைப்பு There is no right or wrong answer. Everything is about understanding. There is no right or wrong answer. Everything is about understanding. நீங்கள் இதை தமிழிலும் பேசலாம். உலகில் சரி தவறு என்று எதுவும் கிடையாது. எல்லாமே புரிந்து கொள்ளுதலில் தான் இருக்கிறது. மாஸ்டர் மைத்ரி கிருஷ்ணமூர்த்தி. நன்றி குந்தவி அவர்களே. உலகத்தில் உள்நோக்கமாக எந்த வார்த்தைகளும் உருவாவதில்லை என்றதில் இந்த தலைப்பு சொல்லுகிறது எனக்கு. அதாவது யாராவது எதையாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதில் உள்நோக்கம் அவருக்கு என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுலதான் இருக்கிறதுன்ற மாதிரி உங்க தலைப்பு இருக்கு. அதை புரிஞ்சுட்டா எப்பவுமே நம்ம சொல்லிக்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும், பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள வந்துடும். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள வந்துட்டா அதுக்கு முதல்ல நமக்கு யார் இதை சொல்றாங்களோ ஒரு விஷயத்த அவங்கள நம்மளுக்கு பிடிக்கணும். சொல்றவங்க சொல்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னா அது நம்மளுக்கு சரியாக வந்து சேரும்ன்றத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ அம்மா சொல்லும் போது ஒரு விஷயத்த நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சுப்போம், அப்பா சொன்னா ஒரு மாதிரி புரிஞ்சுப்போம், நம்ம நண்பர்கள் சொன்னா வேற மாதிரி புரிஞ்சுப்போம். ஒரே விஷயத்த பல பேர் நம்ம கிட்ட பல விதமா சொல்லுவாங்க. ஆனா அந்த சொல்ற விதம் நம்மளுக்கு சரியா புரியணும்னா அவங்க நம்மளுக்கு அதை புரியுற விதத்துல நம்ம அதை ஒத்துக்கிற விஷயமா சொல்லலாம், புரியும். நம்மளுக்கு அது கண்டிப்பா அது நம்மளுக்கு பாசிட்டிவா தான் அமையும்ன்றதே இதோட நோக்கம். அதனால எல்லா விஷயங்களையும் அப்படி சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. ஆனா கண்டிப்பாக முக்கியமான விஷயங்களை, முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள், வீட்டுல எதையாவது சொல்லணும்னா ஒண்ணும் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு இந்த சாப்பாட்டு விஷயத்துல எதையாவது சொல்லும் போதோ இல்லைன்னா நம்ம ட்ரெஸ் வாங்கிக்கிற விஷயத்துல சொல்லும் போதோ நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி சொன்னா இதை போட்டுக்கிட்டா உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அதை போட்டுப்போம். அதை கடைக்காரன் கூட சொல்றாரு, சேல்ஸ்மேன் கூட அந்த வார்த்தையை சொல்றாரு, இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், உங்க கலருக்கு சூட் ஆகும்னு சொல்லும் போது நம்ம என்ன ஏதுன்னு கூட அவன் நம்மள சும்மா சொல்றாரா கலாய்க்கிறாரான்னு கூட தெரிஞ்சுக்காம போட்டுக்கிறோம். அது அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் நான் நினைக்கிறேன். அதனால எல்லாரும் சொல்ற விதத்துல எல்லாத்தையும் சொன்னா உள்நோக்கம் எதுவும் இல்லாம சொன்னா கண்டிப்பா எல்லாரும் அதை எடுத்து போன்றதுல நான் நம்பிக்கையா இருக்கேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக மிக அருமையாக அந்த கருத்தை உள்வாங்கி பேசினீர்கள், மிக நன்றி. அடுத்ததாக டிடிஎம் செல்வன். மேடம் சொல்லுங்க. உங்களுக்கான தலைப்பு பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம். பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம். டிடிஎம் செல்வன். நன்றி அரங்கப்பேச்சு நெறியாளர் அவர்களே. சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் எங்கள் பயத்தினால் நாங்கள் பாதை வகுப்பதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முக்கால்வாசி நேரம் நான் சிறு வயதில் படித்து கொண்டிருக்கும்போது நான் நினைத்து கொண்டிருந்தேன், அப்பா இது என்ன இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பது போல ஒரு தொந்தரவான விஷயம் எதுவும் கிடையாது. ஆசிரியர் ஒன்றை சொல்லுகிறார், பெற்றோர் ஒன்றை சொல்லுகிறார், வெளியில் போனால் தப்பு, உள்ளே வந்தால் தப்பு என்று சொல்லுகிறார்கள். இந்த கல்லூரிக்கு போய்விட்டால் கல்லூரியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் நன்றாக, அதுவும் திரைப்படத்தில் வேறு காண்பிக்கிறார்கள், மிகவும் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று நான் கருதி கொண்டிருந்தேன். கல்லூரிக்கு போன பின் தான் தெரிந்தது, ஐயோ நீ உடனே இந்த மாதிரி பணியை நீ பெற்றால்தான் நீ படித்தவனாக கருதப்படுவாய்,
இல்லாவிட்டால் கூட படித்தவனிடம் நீ ரொம்பவும் மோசமாக அனுபவிக்க நேரிடும் என்று இப்படியாக நம்முடைய நோக்கத்தினுடைய பலத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பே நமக்கு நோக்கம் என்ன என்பதையே யாருமே நாம் தெளிவாக நம்முடைய நோக்கத்தை தீர்மானிக்க விடுவதே இல்லை. நமக்கு நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் சொல்லுகிறீர்கள், பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? குடும்பத்தார் தான் முக்கியம், குடும்பத்தோடு செலவிடும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் எத்தனை நாட்கள் நாம் இதை செய்ய முடிகிறது? நம்முடைய வேலையை பாதுகாத்து கொள்வதற்கு அன்றாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி பாரங்களை நாம் முடித்து வைப்பதற்கு நமக்கு அந்த பதைப்பதைப்பிலேயே நாம் சில சமயங்களில் நம் முன்னால் நின்று கொண்டு பேசி கொண்டிருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சாப்பிடத்தான் சொல்லுகிறார்களா, இல்லை சாப்பாடு இல்லை என்று எதுவுமே தெரிவதில்லை. அந்த மாதிரி இருக்கிற போது நமக்கு பாதை வகுத்த பின்னால் பயம் வருவதில்லை. நாம் இப்போதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறோம். பாதை வகுப்பதற்கே பயந்து கொண்டிருக்கிறோம். பயத்திலேயே நாம் பாதையே வகுப்பதில்லை. பாதை இருப்பதாக நினைத்து கொண்டு பதைப்பதைப்பதிலேயே பலவிதமான பாதைகளை எண்ணிக்கொண்டு கடைசி வரைக்கும் பயத்திலேயே இருந்து பாதை இல்லாமல் பயணித்து முடித்த பின்னால் தான் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் பாதை என்று ஒன்று நம்மை கண்டதே இல்லை என்று. நன்றி அரங்க பேச்சின் நெறியாளர் அவர்களே, நன்றி. மிக்க நன்றி சொல்வேந்தர் செல்வன் அவர்களே. பாதை, பதைப்பு, பாதிப்பு என்பதாக உங்களுடைய கருத்தை அழகாக கூறினீர்கள். அடுத்ததாக if the guests Pratibha or Roshan would like to give it a try. Okay. Yeah. So English or Tamil? English? I think yes, everything should be fine. So your topic would be: the past is in your head, the future is in your hand. The past is in your head, the future is in your hand. Guest Pratibha. Okay. So before starting the topic, I just have to give you a very small anecdote. And there was this girl in my family who was quite naive and quite timid. Everybody told her that she cannot talk well, she cannot read well, and she's kind of a moody person all the time. So everybody told her that you cannot succeed in life and you're good for nothing. She went to that point that she was very depressive and she was not able to mingle with people, emotionally very down to interact with people and all that. And suddenly, so when a person is emotionally bad, not in the good state, it's very evident that shows up in the grades, that shows up in the everything that they do. So this girl failed thrice, 4 times the same exam, the very same institute. Before that, she was a very bright student, and suddenly all of a sudden everything is collapsing because all of the negative comments and thoughts that she has been hearing from the family members and friends, just because she is naive and timid. And that went on and went on and went on. Suddenly, she understood that her past is haunting her so much, and she's trying to survive through all the arts and trying to learn new things. And she becomes a professor in a college, and the very same family who mocked at her says that, okay, this girl is quite good at talking now. She has become a professor, she has learned so many languages, she's able to interact with people, she's not able to look at the past. So I'm very happy to say that I'm that person, the very same person who was mocked at, because I do not know how to talk in a coherent manner. I joined Toastmasters last year, and then slowly I also tried to improve my speeches and all that. And today I'm very glad that I tried to stay away from all the past failures and memories. I'm trying to take a step ahead in my life on a positive note. Thank you. Thank you, guest Pratibha. You actually nailed it beautifully. Oh, thank you.
We have DTM BNS. DTS சார், உங்களுக்கான தலைப்பு ஆதலினால் காதல் செய்வீர். ஆதலினால் காதல் செய்வீர். தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர் விஎன்எஸ். அன்புக்குரிய நண்பர்களே, தமிழ் செல்வேந்தர்களே, நெறியாளர் குந்தவி அவர்களே, எனக்காக பொறுக்கி எடுத்த ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். காதலினால் மானுடர்க்கு கவலை தீரும். காதலினால் மானுடர்க்கு கலவியுண்டாம். கலவியினால் மானுடர்க்கு கவலை தீரும். ஆகையினால் மானுடரே காதல் செய்வீர். பாரதியார் பாட்டு. கவிதைனா சும்மாவா, இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த தலைப்பு இந்த கொரோனா காலத்தில் எந்த அளவுக்கு பொருந்தும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அரசாங்கம் ஒருபுறம் 2 மீட்டர் இடைவெளி விடுங்கள், சமூக இடைவெளி 2 மீட்டர். 2 மீட்டர் என்றால் 6 அடி. 6 அடி தள்ளி நின்று என்ன காதல் என்ன புரிவீங்கன்னு எனக்கே தெரியல. ஒரு காலத்தில் நான் காதல் மன்னனா இருந்தது உண்டு. ஆனால் அப்போ இருக்கிற காதல் சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாரும் பயந்து பயந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க. காதல்னாலே யாருமே வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் ஜாகிரதையா இருங்க, சமூக இடைவெளி விடுங்க, முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். காதல் செய்வதும் முக்கியம். நன்றி. மிக்க நன்றி தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர் அவர்களே. மானுடத்தின் மீது அளவில்லா காதலோடு எப்படி காதல் செய்ய வேண்டும் என்று கூறினீர்கள். மிக்க நன்றி. இன்னும் ஒரு தலைப்புகள் கொடுக்க நேரம் இருக்கிறதா? நான் பேசலாமா? ஒரு தலைப்பு. ஏற்கனவே 2 பேர் வரிசையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு ரோல் இருப்பதால் இவரை அழைக்கலாம். மேஜர் வி நாராயணன், எஸ் மேடம், உங்களுக்கான தலைப்பு compassion is the greatest form of love. Compassion is the greatest form of love. நீங்கள் ஆங்கிலத்திலோ தமிழிலோ விருப்பப்படி பேசலாம். Good evening, Toastmasters, and a special good evening to the table topic master who so compassionately chosen to give this topic of compassionate communication to me. Of all the word that has been spoken, with a famous writer, orator, and a speaker called Aldous Huxley, at the twilight of his years, when he was almost on his deathbed, when he was asked, can we summarize the teachings of an entire lifetime and tell us? So he said, okay, let me try. So seeing his great effort that he is putting to get up from the bed, they asked, can you summarize in just 5 pages? He said, no, I can't. Then they said, will you be in a position to write at least 1 page and tell? He said, I can't. They again asked him, can you at least write 5 sentences? That will be too difficult. And he said, let me make an attempt. I cannot even speak 5 lines, but I can always tell 5 words. Then he said, the sum and substance of my teachings of the entire lifetime, I had been to several continents, but the crux of my entire speaking career can be summed up in just 5 words. Just
be a little kinder. Just be a little kinder. These are the hallmarks of the great speaker, Aldous Huxley. So compassion is the best form of communication. And if at all, Oral Stevenson would say, he said, I can only choose 17 words. It is, never judge a day by the harvest that you reap, but with the seeds that you plant. This is all about compassionate communication. And thank you for the opportunity. Thank you. Thank you so much. நான் முன்பே கூறியது போல எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் ஒன்றுக்கொண்டு சம்பந்தமில்லாத தலைப்புகளை அளித்ததன் ஒரே உள்நோக்கம் நமக்கு பலதரப்பட்ட பூங்கொத்துகளை போன்ற கருத்துக்கள் கிடைக்கும் என்பதுதான். மிக அருமையாக இந்த தலைப்புகளை எடுத்து கையாண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் இந்த சபையை நெறியாளரிடம் ஒப்படைக்கின்றேன். Back to the Toastmaster of the day. Thank you, Toastmaster Kundavi. That was a wonderful TTM session. Your topics were so nice that I felt like butterflies are flying in my stomach at one end. I thought, like, if you give such topic, what would be my thoughts in delivering it? But all the table topic speakers have spoken such nicely that I have got few intentions of doing few things which they have said. We came to know much more about what is the power of intention or what intentions is all about. But how to set an intention? Any idea? Anyone can tell how to set an intention? Anyone? Intention can be set to somebody else. When you are having your own intention, you can put it to somebody else's head. Okay. Mostly necessity brings the intention. When you have a goal, nice. It opens the doors of intention. Passion ஓட இருந்தா intention correct. Wow, super. Many thoughts are coming, flowing. I think underlying the value brings the proper intention. Underlying the values in itself. Yeah, values. We came to know from few values from Toastmaster Pat speech as well. There is a quote: when energy flows, our intention goes. So when there is so much energy, when the energy is flowing, our intention will flow. It is not that our intention should be set for a long year, just like a resolution. It can be set for a daily, weekly, or monthly basis. It can be just for a 6-minute walk. Recently, many doctors are coming onto the stages and many platforms telling about few things. I came across one doctor who is saying, just walk for 6 minutes. That's enough. I'm thinking, like, I thought for a while, like many people tell us to walk at least for 20 minutes, 30 minutes, or 1 hour, or do cycling for 15 minutes. But this doctor was saying only 6 minutes. What's the reason behind it? The doctor said, you start with 6 minutes. It will extend. So our intention can be at 6 minutes or 5 minutes, or it can be for a short span of time. Only thing is our attitude also will change. So when you are setting an intention, it is not that it will be for a quite some time. We have to set our attitude also. Only if we set our attitude, our intention will be for a quite long time. We can make it, whether it is an year or years or how many ever it may be. With this note, I hope our general evaluator is ready with his investigation report. As it had, he is the police officer for today. I hope our investigator is ready with all his chief officers and CBA officers. I welcome our general evaluator, Toastmaster Vidurar. Thank you, Toastmaster of the day, Toastmaster Srilata. Just a small correction. Yes, the investigation report is ready, but not with the CBA officers, but with the DTM officers of our club. Sure. There are 3 DTMs who is going to evaluate the speech. So to evaluate the first speaker, Toastmaster Anbu, I request DTM Selvan sir to give his speech. Before introducing him, I just want to say about his few lines. He is working as a divisional engineer in Tamil Nadu National Highways Wing, and he is a Toastmaster since 2014. So please put your hands in welcoming DTM Selvan to evaluate Toastmasters Anbu's speech. General Evaluator, fellow Toastmasters and guests, very good evening. How many times have you felt that you are being disparaged, belittled by your peers, higher ups,
or even family and friends, what do you think is more powerful? The power of intentions or hatred out of bias? Now, this is an interesting question. Now, Toastmaster Anbu actually transported us to Alabama district in United States. Rosa Parks. I am also inspired by Rosa Parks. Her story is little different from Gandhi thrown out of carriage because she has been conditioned for 42 years to obey rules. She has been conditioned to give away her perks and facilities to white people. But that day, she refused to give her seat, sparking the revolt against the white people. If you want to tell me the power of intention, I want to tell you the power of necessity. When she felt tired, when she couldn't stand up, she refused to give up her seat. What a powerful story, Toastmaster Anbu. You have brought a powerful story to us. And you were emotional throughout. Your emotions were so true. Sometimes, either due to technical glitch at my end or your end, the voice was very low. Your voice was very low, but your emotion carried the show and the story. That was so powerful. You carved out the background, the abolition of slavery, death of Abraham Lincoln, and then the problem between the reality and the ideals of American government. Such a powerful story and such a powerful message. But Anbu, I felt like the story could have got a smooth ride if, because the story is very powerful story. It has got all the ingredients to facilitate the presentation of slides. Now, if you could have shown a few, even the few photos of Rosa Parks or that civil war, that would have really raised the level of the speech to such an extent. Yes, you created the visual so beautifully. We could understand the visual. But the actual visuals in the way of few slides, the Rosa Parks, or the white people's audacity, or even the condition of India, the bias between people, that could have given more weightage to your message and the story. In short, by the usage of slides, you could have reduced the information, background information, so much that you could have saved so much time to even ignite the minds of the audience. So I want to tell you that you actually created a clear visual of inequality, but if you could have shown few visuals, that could have changed the entire perspective of the speech so much. All the best for your future speeches, Anbu. Back to General Evaluator. Thank you, DTM Selvan, for your crystal report. It was very crystal, and it would be, I think it would be helpful for us. Vidya, your voice is very low actually. Yeah, now is it audible? Clear? Yeah. So I'll repeat the sentences. I think Rosu Roshan, can you go on mute, please? Yeah, thank you. And thank you, DTM Selvan, for giving a wonderful crystal report. I wish Toastmaster Anbu take it and work on this next speeches also. Now to evaluate DTM 11L speech, we have our distinguished Toastmaster Sugandhi Periyasamy, who is a Toastmaster since 2010, and she is currently serving as a region advisor. So please put your hands in welcoming Sugandhi Periyasamy to evaluate DTM 11L speech. Ma'am, you are on spotlight. Thank you, General Evaluator Vidurur. Good evening once again, Toastmasters and guests. DTM 11L, Nambikiye Ellame. First of all, I would like to thank you for presenting a beautiful speech today. And why I call this a beautiful speech is you took up a very serious topic of mentoring and presented it in a beautiful, simple way.
The simplicity of presenting the content is itself made the speech very beautiful to me. And I felt that the simplicity in which you handled a very powerful content made your entire speech more relatable to me as an audience member. And I also felt that it was quite engaging to me as an audience member. The second thing is the choice of tool that you used today to bring out your thought process, which is storytelling. Beautiful presentation of conversations between you and your mentor at work, and how you quickly brought in the telescope, created a childlike curiosity, and how we could very well understand how you struggled with that particular telescope, and how your mentor motivated you to stay put through when you wanted to give up. The second one was the exaggeration that you used about cooking. I'm sure many of us could very well relate to that choice of cooking topic as well. Now, the third thing that I liked is how you started drawing analogies between these two personal instances in your life to how one is getting mentored in Toastmasters. Okay, no worries. Major sir, could you please? Thank you. I was just mentioning how you beautifully drew analogies between Toastmasters mentoring to these two personal incidences in life, and you brought out two important messages: that always things are easy, we should not complicate things to our mentees, and we should teach and allow them to handle situations on their own. Now, Toastmaster Ilavenil, if simplicity of content, the choice of tool that you use, and the analogies are the strengths of your speech, I felt the speech could have been made more stronger and made more beautiful if you had packaged the entire content with a beautiful conclusion as well. When you had literally built up your speech and you had presented a message and we were waiting, how would you conclude? I slightly felt, this is again my personal opinion, I felt that the speech was concluded a little abruptly. If you could probably tell us how, one or two instances, how you experienced uncomplicated way of mentoring in Toastmasters, or how you presented these two learnings to your mentees, somewhere connecting the dots, right? As a protege or as a mentor, I felt the speech would have looked wholesome and complete. Thank you very much for once again presenting a very beautiful speech to us this evening. Over to our general evaluator. Thank you, DTM Sugandhi, for your constructive feedback. And now let us move on to our third DTM officer. To evaluate Toastmaster Pat, we have DTM Venkatakrishnan, who is a founder of our club, Tamilutru Chennai Solvendargal Mandram, and he is also my first mentor. I told the thin, which he made me a size to me until I'm standing here. I'm sitting down currently in front of the laptop is because of him. So please put your hands in welcoming DTM Venkatakrishnan to evaluate Toastmaster Pat's speech. DTM Venkatji, the stage is yours. Thank you very much. Thank you very much, General Evaluator, for that wonderful introduction. Very good evening to all fellow Toastmasters, and a special good evening to my target speaker, Toastmaster Pat. Toastmaster Pat, thank you very much for delivering such a desirable, a distinct, and most importantly, a deliberate speech which is required for this times. Toastmaster Pat, I like three things in your speech. This speech was really excellent because of these three reasons. The first thing which I would say is like a descriptive language that you used, which helped us to visualize all the three stories that you narrated. Let it be the Lawrence Wesley School's episode, where we actually literally felt the march the students did toward the flag. And in the second instance, where you have narrated the physical combat of two software professionals, we could feel the heat of the situation. The third, the Valentine versus quarantine, where we actually felt the warmth of the family bonding. All these were made because of the wonderful words, the thoughtful choice of words that you made,
to convey those messages in those stories, which was really and brilliantly done. The second thing which made the speech really interesting is the usage of wordplay that tell us that how much of effort that were put in preparing the speech. Some of them which I really like are, what is dishonesty? It gives something short-term gain but long-term pain, whereas the honesty gives short-term pain but gives long-term gain, which is brilliantly done. And the other wordplay which I really liked is the absence of hardware in software professionals. And the last one, which is really brilliant, I would say, is that in Feb 2020, we celebrated Valentine. In March 2020, we were forced to be in quarantine. I really loved this, and which helped the audience to easily catch up what was your deliberation or what was your intention in telling all these quotes, or what was you want to convey to the audience. The third thing, which is also one of the objective of this speech, is the presentation. So this presentation is something like it sets a prelude for what you're going to talk further. Your presentation did exactly this. Each of the slides, I think you had only 4 slides. And all of these slides set a tone for what the story that you're going to convey the next. Especially I like the first slide where you had the 1, 2, 3 on a stage where the winners will be allowed to stand and give the prizes will be given. So which actually exactly convey what the message that you want to convey, how the students were rewarded in your school, which is quite great. So these are the 3 reasons which made the speech really interesting. How do we make this speech really great? So especially on the presentation, given the primary objective of this speech is on the presentation, I would say that your presentations are little old-fashioned, while there are modern tools available which you could have used. So I would suggest that you can use the template that is there in the PowerPoint if you are really love working on presentation, or you can also try using the latest tools like Canva, where you can find modern templates which would enhance the aesthetics of your presentation, which will appeal greatly to the audience aesthetics as well. So I would suggest you use one of these tools to make a better presentation next time. But on the overall note, I really love the speech because of its descriptive language and the wordplay it had, and a very thoughtful presentation. Over to the general evaluator. Thank you. Thank you, DTM Venkatakrishnan. It is also useful for me to learn some new softwares and technologies to create slides. Thank you for your inputs. Now let us move on to, so by the way, I have introduced my 2 eyes to you all. So let me go back to my first eyes to get the report of the first 3 peoples. To present the timer report, I request Toastmaster Padmanabhan. Sorry, Parli Balan. Toastmaster Parli Balan, you there? Yes, G. Yeah. In the prepared speech session, Toastmaster Anbu took 7 minutes 50 seconds, DTM Ilavenil 7 minutes 20 seconds, Toastmaster Pat 7 minutes 25 seconds. In the table topic session, DTM Shuganti 2 minutes 20 seconds, TM Vidrar 1 minute 23 seconds, TM Maithili 1 minute 50 seconds, DTM Selvin 2 minutes 24 seconds, Guest Toastmaster Pratibha 2 minutes 16 seconds, DTM VNS 2 minutes, Guest Toastmaster Major VV Narayanan 1 minute 44 seconds. In the evaluation session, evaluator DTM Selvin took 3 minutes 18 seconds, DTM Shuganti took 3 minutes 15 seconds, and DTM Venkatakrishnan took 3 minutes 38 seconds. There are 1 time disqualifications in the prepared speech session and 1 time disqualification in the evaluators. Yes. Back to you, Jay. Thank you, Toastmaster Parli Balan, for presenting the report. Now I request Toastmaster Dr. Maithili to present the R counter report. நன்றி. இந்த இன்றைக்குமே சபைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா என்னோட வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு. எல்லாருமே அனுபவம் வாய்ந்த பேச்சாளர்களாக இருந்தனால, சொல்வேந்தர்களாக இருந்தனால அவங்க சொற்பொழிவை ரொம்ப அழகா கொடுத்தாங்க.
அதுல அவங்களோட உரையாற்றலோட வலிமையை தடப்படுத்துற மாதிரி எந்த மாதிரி வார்த்தையும் எனக்கு வந்து தெரியல. சொல்ல போனா நான் தான் அதுல எங்கெங்கயோ 1-2 இடத்துல ரிப்பீட் பண்ண தடுமாறின மாதிரி எனக்கு இருந்தது. எல்லாரோட பேச்சுமே அருமையா இருந்தது. இந்த அருமையான பேச்சையும் கொடுத்து எனக்கு இந்த வேலையை சுலபமாக்கினதுக்காக இந்த சபைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Thank you, Toastmaster Dr. Maithili ma'am. And now let us invite the grammarian to present the report. Toastmaster Padmanabhan. Thank you, General Evaluator. முதலில் theme of the day, word of the day பயன்படுத்திய பேச்சாளர்கள். Obviously, TMOD has to use the theme and word of the day, and she used it several times. And apart from that, in the prepared speeches session, Toastmaster Pat has used theme and word of the day once. And table topics master used the word of the day several times. And in the TT session, Toastmaster Maithili used word of the day thrice. And in the evaluation session, DTM Venkatakrishnan has used word of the day once. And about the good usages, TMOD has used you are what your deepest desire is, and then from the desire deeds. So the consequent subsequent phrases she used. And in the prepared speeches session, Toastmaster Anbu instigated polite act of decision, boycotted DTM Ilavenil, Tolenoki, தொலைநோக்கி, மேலாளர், நிபந்தனை, உணவகம், காணொளி, உயர் அழுத்த சமையல் கருவி. இந்த வார்த்தை எனக்கு புதுசா இருந்தது. உயர் அழுத்த சமையல் கருவி அப்படின்னு பயன்படுத்தியிருந்தாங்க. பாணி, டோஸ்ட்மாஸ்டர் பேட், பசில்ட், ஹானஸ்ட் வெர்சஸ் டிஸ்ஹானஸ்ட், ஷார்ட் டேர்ம் பெயின், லாங் டேர்ம் கெயின். அந்த கம்பேரிசன், அந்த வேர்ட் பிளே நல்லா இருந்தது. வெர்பல் எக்ஸ்சேஞ்ச், ரோட் ரேஜ், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், அதனுடைய அந்த வேர்ட் பிளேவும் நல்லா இருந்தது அவருடைய பயன்பாட்டில். இந்த டிடி செஷன் டிடிஎம் சுகந்தி யூஸ்ட் profound, volatile, imbibed. DTM Selvan, நிதர்சனமான உண்மை. And he used nokam twice, not ulnokam, but he used nokam twice. Padabadaipu. Major V. Narayanan used compassionate communication, and in the evaluation session, DTM Selvan used assuaged hatred, bias, abolition, and DTM Suganti used childlike curiosity, analogies, and DTM Venkatakrishnan used prelude and aesthetic. Over to the general evaluator. Thank you, Grammarian, for your detailed report. And now, as the TMOD said, the police officer's investigation report comes to a final stage. And yes, here I go to present my report. The meeting started on time and every role players were there and all the flow were followed beautifully. Yeah, I had few constructive feedback for our team. There were spotlights missing when the speaker was introduced, the role players were introduced, the spotlight was missing. I also want to give an additional suggestion that we can put 2 spotlights, so that when the evaluator is presenting, we can put the speaker also on the parallel spotlight, so that gives a real-time feeling for the evaluator as well as the speaker to observe the audience and observe the evaluator. So these will be a constructive feedback. We will look after it as a team and make sure we have a Zoom master who controls the entire meeting. As I see many of us unmute themselves, or by knowingly or unknowingly they unmuted themselves. So let us try to rectify those mistakes as well as a team. So these are my suggestions and feedback for today's meeting. And today's meeting was my return to Tamil after quite some times, and I really enjoyed a lot. So hoping to see you all again back to back, and handing over the stage to the Toastmaster of the day, Srilata. Thank you. Thank you, General Evaluator. From the first minute, I was thinking that my internet is unstable, and the intention was like it should not get down anytime. But the universe heard me, and the electricity has gone. So I'm back to the universe,
and it is showing the nature. It brought me back to the nature. So it was a wonderful session today. Thank you all. Thank you so much. And I request all of you to do the voting, which was messaged by our President Padmanabhan. Please do the voting. While we are voting, I just wanted to share one thing. My intention was to show the picture of Rosa Parks, but I didn't know that in the end I couldn't show the pictures. I just wanted to show the picture, and I wanted to take you 2 seconds. I hope. Can you guys see me now? See the picture now, at least. Hello. Yes. I can't hear. You can see. Okay. We can see. Okay, you can see the picture, right? This is Rosa Parks, and this picture has a great significance. This picture was taken. You may have heard of the speech called "I Have a Dream," from Martin Luther King. That guy is behind there. So this picture was taken at that point of time. So this is Rosa Parks. This is Martin Luther King. I'll talk about Martin Luther King in my future speeches. Thank you very much. Thank you, Anbu. Thank you. Nine votes so far. Request all Toastmasters in the meeting and the guests as well to vote the members from the voting link share. Thank you so much, team. And I hope everyone had a wonderful day today. Just one small task which we'll do at the end. I request you all to close your eyes for a minute. Just a minute. All of you close your eyes. Hope everyone close your eyes. Yeah, cool. So think of how we have started our meeting and the power of all the thoughts what our president has shared with all the intentions each and every speaker and the table topic speakers has shared. And when the speakers are giving us the beautiful thoughts, we also had such kind of intentions and thoughts in our mind. So I hope everyone had that kind of feelings when the things are moving on. And even the powerful and critical evaluation by the general evaluators and all the DTM speaker evaluator reports have given us a wonderful day today. I hope all of you had a great moments today. Cherish the moments, take the learnings, take the feedbacks in a positive note, have a great time, set the intentions and take your deepest desires to make it wonder. Thank you so much. And I sign off for today and I hand over my session to the President, Toastmaster Padmanabhan. Over to you, President. நன்றி சொல்வேந்தர் ஸ்ரீலதா அவர்களே. உங்களுடைய நிறைய நோக்கங்கள் நல்ல நோக்கங்களாகவே இருந்தது. நல்ல நோக்கங்கள் அனைத்தும் இன்றைய கூட்டத்தை வழிநடத்தி சென்றது. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்று பங்கெடுத்த அனைத்து பேச்சாளர்களுக்கும் திட்டமிடா பேச்சாளர்களும் சரி, வழிநடத்திய துணை புரிந்த பணியாளர்களுக்கும் சரி, அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு கரகோஷங்கள். நம்முடைய விருந்தினர்களுடைய பின்னூட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். பிரதீபா, உங்களுடைய ஃபீட்பேக். I really enjoyed because this is the first time I'm attending a dual language
bilingual Toastmasters Club. ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் வாசிக்கிறதுக்கு எல்லாம். பட் ஆனால் கடைசியாக நான் தமிழ் படித்தது 10வது படிக்க 11th போகும்போதே நான் ஃப்ரெஞ்சு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்பத்துலேருந்து தமிழ் புத்தகம் வாசிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போதான் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ் புத்தகம் வாசிக்கிறது, ஆங்கில புத்தகம் வாசிக்கிறது எல்லாம். ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு ஃபுல்லாக ஃப்ரெஞ்சு ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தமிழ் especially Tamil speeches. That was something that I was longing for a long time. Thank you. Thank you. Guest Roshan, your feedback, please, about the meeting. Sorry. Thank you, Pradeepa, for the feedback. Now let's move to guest Roshan. Your feedback, please. Okay, seems that he is not available. NASA Toastmasters இருக்கு அப்படின்னு யாருக்கா தெரியுமா? NASA கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா நாசாக்கு ஒரு Toastmasters இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. நம்முடைய உறுப்பினர் DTM இளவேனில் வந்து அந்த NASA Toastmastersல அட்டெண்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. I'll invite her to share her experience. மிக்க நன்றி அவை தலைவர் அவர்களே. இந்த நாசா டோஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து போன ஆண்டு இந்த இது தொடங்கும் போது, இந்த பேண்டமிக் தொடக்கத்துல நான் என் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நானு, சரி எல்லாம் மொத்தமா உலகத்திலேயே எல்லா இடத்துக்கும் போக முடியும்னா நாசால ஒரு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இருக்குதான்னு பாக்கலாம், இருந்ததுன்னா அங்க போயிட்டு மேல ISSல இருப்பாங்களே அவங்களையும் தொடர்பு கொண்டு பேச முடியுதான்னு பாக்கலான்ட்டு. ஏன்னா நிலால நடந்திருக்கவங்க இது வரைக்கும் 12 பேரு மொத்தம், அதுல 3 பேர் சொல்வேந்தர்கள். அதனால அந்த அளவு சொல்வேந்தர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு உலகம் முழுவதும். அதனால இப்பவும் இருப்பாங்களா என்ன, அப்பவே 60களே 60-70களோடு நிறுத்திருக்க மாட்டாங்க, இப்பவும் இருப்பாங்க சொல்வேந்தர்கள், போய் கேட்கலான்னு கேட்டேன் நானு. அங்க 2 கிளப் இருக்கு. ஒண்ணு வந்து யார் வேணா பங்கேற்கலாம், இன்னொன்னு வந்து அது உள்ள நுழையிறதுக்கு, அந்த அறைக்குள்ள நுழையிறதுக்கு அந்த அமெரிக்க அரசோட ஏதோ ஒரு அடையாள அட்டை தேவை. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் தேவை அந்த அறைக்குள்ள வரதுக்கு. அது வந்து அவங்க வர்ச்சுவலாவும் விடுறது இல்லை. இப்போ அந்த இருக்கிற இன்னொரு கிளப்புக்குள்ளதான் விடுறாங்க. அது டு பி வெரி வெரி ஆனஸ்ட், அது வந்து ஸ்ட்ராங் கிளப் கிடையாது, அதிகமான உறுப்பினர்களும் இல்லை. கூட இன்னொன்னு, நம்ம இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் பார்த்தா இங்க இருந்து போனவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை டோஸ்ட் மாஸ்டர்ஸ். அது ஏன்னு தெரியாது, மேபி ஒரு 2-3 கிளப் நல்லா இருக்குமாக்கும். பலர் வந்து அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அமெரிக்கால. ஒருவேளை அவங்க முறை வேற மாதிரி இருக்கும் என்னவோ, அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நமக்கு அது சரியா இல்லையோ, ஒரு கேஷுவல் அட்மாஸ்பியர் தான் இருக்கும் அங்க. சென்ற வருடமே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ இந்த தடவை மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் லெவல் 5க்கு நான் ஆஸ்ட்ராய்ட் சர்ச் கேம்பெயின்ஸ் நடத்திட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட இது 7வது தடவையா நடத்தியாச்சு. இப்போ அதை பத்தி தான் பேசுறதா இருந்தேன் நான், மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் லெவல் 5க்கு டீம் பில்டிங்க்கு. இப்போ அது வந்து துபாயில ஒரு கிளப்ல இருக்கேன் நான், கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் கிளப்னு. அங்கேயோ இல்லை இங்கேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு சொல்வேந்தர் மன்றத்துல நான் அதை பத்தி பேசினேன்னா, நான் முதல்ல ஆஸ்ட்ராய்டு என்னன்றதுல இருந்து ஆரம்பிச்சு வரணும். அப்புறம் அதுல என்ன பண்ணுவோம்னு சொல்லணும், அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்கு ஒரு டீம்னு சொல்லணும், அதுக்கப்புறம் எப்படி பில்ட் பண்ணன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் எப்படி மீட்டிங்னு சொல்லணும், அவ்வளோத்த பேசணும் நான். அதனால எனக்கு ஒரு ஆசை, நாசால இதை பிரசன்ட் பண்ணலாமே, ஏன்னா அது நாசா சப்போர்ட் பண்ற ப்ராஜெக்ட். அது அந்த ஆஸ்ட்ராய்ட் சர்ச்சஸ் ஆர் சப்போர்ட்டட் பை நாசா. அதனால அங்க போய் பேசலாமேன்னு நான் வெறும் மின்னஞ்சல் தான் அனுப்பிச்சேன் ஒரே ஒரு தடவை. அவங்க வந்து அனுமதிச்சுட்டாங்க. அதை பத்தி தான் பேசினேன். எவாலுவேஷனும் நல்லா இருந்தது. நீங்க யாராவது போறதுனாலும் போலாம். அவங்க வந்து எல்லாரையுமே வந்து அனுமதிக்கிறாங்க, எதுவுமே வந்து இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அந்த ஈகோன்றதே கிடையாது. இருக்கிறவங்க எல்லாம் வந்து கூட. இன்னொன்னு நான் கவனிச்சது, போன வாரத்துல நான் ஒரு கோர்ஸ் படிச்சேன் இஸ்ரோல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க.
இப்ப நமக்கு தெரியும் அவங்க இஸ்ரோல இருக்காங்க, அவங்க சயின்டிஸ்ட்னா ரொம்ப பெரிய அளவுல தான் இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா அவ்வளோ நேரம் சொல்லுவாங்க. அது இந்தியாக்குரிய பண்பு. அமெரிக்கர்களோட பண்பு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுறது. அவங்க என்ன பண்றாங்கன்னு எதுவுமே பேச மாட்டாங்க. அது ஒரு பெரிய வேறுபாடு நான் பார்த்தது. அதனால ஐ வுட் சே எனிஒன் ஹூ வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் ப்ளீஸ். என்னன்னா அந்த இமெயில் அவங்க வந்து இண்டிவிஜுவலா பார்த்தா அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. த்ரூ த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் வெப்சைட் அந்த பி எ கெஸ்ட் ஒரு இன்விடேஷன் ஒன்று இருக்கும். அப்ரோச் த கிளப், கான்டாக்ட் த கிளப்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். த்ரூ தட் போனீங்கன்னா எல்லாரையுமே அனுமதிக்கிறாங்க. ஓவர் டு யூ மிஸ்டர் பிரசிடென்ட். நீங்க இன்னும் நோட்டீஸ் பண்ணீங்களா இளவேனில், அவங்க அதிகமா யூஸ் பண்ணாத ஒரு விஷயம் வந்து சார் மேம். நம்ம இந்தியாவில் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அது ஐ திங்க் லைக் நம்ம டோஸ்ட் மாஸ்டர்லேயே நிறைய கவனிச்சேன் ஆரம்பத்துல இருந்து. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். வேணும்னா ஐயா அம்மான்னு கூப்பிடுங்க, அது பரவாயில்ல. சார் மேம் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் அடிமைப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தினது. ஸோ அதை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். அது எனக்கு சின்ன ஒரு ஃபீட்பேக், அது உங்களோட விருப்பம். அது ஒன்று ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா லாஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடலாம். பட் சார் மேம்ன்றது வந்து ஐ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு அவாய்ட் இட். ஸோ அது உங்களோட விருப்பம், பண்ணுறாங்க பண்ணு. Thank you, Ilaveni, for sharing your experience, and thank you, Ambu, for the suggestion. Before we see the election results, we have an announcement. அடுத்த 6 மாதத்திற்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அடுத்த கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது, ஜூன் 13ஆம் தேதி. ஆகையால் அனைவரும் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம். If more than 2 for a particular post exists, please do attend the meeting and see who are all the next leaders for the next 6 months. Now let's see the results. சிறந்த திட்டமிட்ட பேச்சாளர் தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர், மேன்மை மிகுன்னு சொல்லணும்னு இப்போ அந்த கிளாசரிஸ்ல போட்டிருக்காங்க. மேன்மை மிகு சொல்வேந்தர் இளவேனில் அவர்கள். வாழ்த்துக்கள். சிறந்த மதிப்பீட்டாளர் மேன்மைமிகு செல்வன், மேன்மைமிகு சொல்வேந்தர் செல்வன் அவர்கள். வாழ்த்துக்கள். சிறந்த திட்டமிடா பேச்சாளர்கள் இன்னைக்கு வந்து 4 பேர் இருக்காங்க. முதல்ல ஆரம்பிக்கணும்னா சொல்வேந்தர் விதுரர் அவர்கள், இரண்டாவது கெஸ் பிரதீபா அவர்கள். வாழ்த்துக்கள். டிடிஎம் விஎன்எஸ் அவர்கள், நான்காவதாக டிடிஎம் சுகந்தி அவர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறந்த பணியாளர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி இன்றைய நெறியாளர் சொல்வேந்தர் ஸ்ரீலதா அவர்கள். வாழ்த்துக்கள். சிறந்த டாக் பணியாளரில் இலக்கணவாணரான எனக்கு தேங்க்யூ இலக்கணவாணர் பத்மநாபன். வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைத்து பேச்சாளர்கள், பங்களித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கூட்டத்தை அடுத்த வாரம் வரை ஒத்திவைக்கிறேன். நன்றி. Thank you all. See you. Happy weekend. Thank you, Srilata. நீங்க